நிச்சயமாக ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது, கவலையில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மிகப்பெரிய ஒரு கவலையில் இருந்த அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்று 10 வருடங்கள் முடிந்ததற்கு பிறகு, அபூ தாலிப் அவர்களும் ஹதீஜா அம்மா அவர்களும் இறந்ததற்கு பிறகு ரொம்ப பெரிய கவலையில் இருந்தாங்க. அதிலும் குறிப்பாக தாயிஃப் நகரம் சென்று வந்ததற்கு பிறகு மனசே உடைந்து போயிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க ضعف قوتي, அல்லாஹ், என்னுடைய பலத்தின் பலகீனத்தை நான் உன்னிடத்தில் முறையிடுகிறேன் என்று சொல்லி, அதாவது நான் பலமானவன் தான் உன்னுடைய கிருபையினால் அல்லாஹ், ஆனாலும் பலகீனத்தை நான் உணர்கிறேன். மக்கள் என்னை எதிர்ப்பதை பார்க்கும்போது ஏதோ ஒரு பலகீனம் எனக்குள்ளே இருக்கிறது என்று மனதுக்குள் உடைந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக, மனதால் உடைந்து விடாதீர்கள், மனதால் உடைந்து போக வேண்டாம், யார் மௌத்தானால் என்ன, யார் உங்களுக்கு உறுதுணையாக இல்லாவிட்டால் என்ன, இதோ நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் ஆறுதல் கூறுகிறேன், உங்களுக்கு ஆறுதல் கூறக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கவலையை போக்குவதற்காகவும், உடைந்து போன மனதை தேர்த்துவதற்காகவும், உடலிலும் உள்ளத்திலும் பலத்தை ஏற்படுத்துவதற்காகவும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலும் உடலிலும் ஒரு பலத்தை ஏற்படுத்த வேண்டும், சக்தியை ஏற்படுத்த வேண்டும், நேரடியாக அவர்களை அழைத்து ஆறுதல் கூற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மிஅராஜை ஏற்படுத்தினான். எனவே 2 நோக்கங்கள். ஒன்று, அல்லாஹ் ஒருவன் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த மிஷினரியும் இல்லாமல் 1250 கிலோமீட்டரை கடக்கச் செய்து, அங்கிருந்து 7 வானங்களையும் பறக்கச் செய்து, 7 வானங்களுக்கு மேலாகவும் பறக்கச் செய்து அல்லாஹ் தன்னிடத்தில் அழைத்து பேசினானே, இந்த அத்தாட்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹுவால் மட்டும்தான் நடக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முதல் அத்தாட்சி. இரண்டாவது நோக்கம், இரண்டாவது அத்தாட்சி, உடைந்து போற மனதை தேர்த்தி உள்ளத்தாலும் உடலாலும் பலமானவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம். இந்த 2 நோக்கமும் தான் இந்த மிஅராஜினுடைய நோக்கம் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். வல்ல அல்லாஹ் நம்மளுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய ஆறுதலை பெற்று உடலாலும் உள்ளத்தாலும் பலமானவர்களாக நாம் வாழ்வதற்கு இந்த மிஅராஜினுடைய சம்பவத்தை புரிந்து சிறப்பாக வாழ எல்லாமல் அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.